வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ஒரு சிம்பிளான லஞ்ச் பண்ணியிருக்கேன். அரிசி, பருப்பு, காய் எல்லாமே ஒன்னா சேர்த்து 1 பார்ட் சாம்பார் சாதம் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸியா வேகமா பண்ணக்கூடிய ரெசிபி தான். இதுக்கு சைட் டிஷ்ஷா கிரன்ச்சியா சூப்பர் டேஸ்டான கோலா உருண்டை வாழைக்காயை வச்சு பண்ணியிருக்கோம். இப்போ மாம்பழ சீசன்ங்கிறதுனால மாம்பழத்தோட சர்வ் பண்ணும்போது ஒரு கம்ப்ளீட் மீல் சாப்பிட்ட ஃபீல் நமக்கு கிடைக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த கப்ல 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியோட அளவு பாத்தீங்கன்னா 150 கிராம் இருக்கும். இது நம்ம சாதாரணமா சாப்பாட்டுக்குள்ள அரிசி தான். இதுக்கு பதில் நீங்க பச்சரிசி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க. அதே கப்லயே 1/2 கப் அளவு துவரம் பருப்பு. இதனுடைய வெயிட் 75 கிராம் இருக்கும். இத இப்ப வாஷ் பண்ணிட்டு தண்ணி சேர்த்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இது புழுங்கல் அரிசிங்கிறதுனால 1/2 மணி நேரம் ஊற வைக்கணும். நீங்க பச்சரிசி எடுத்தீங்கன்னா 15 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஊறிட்டு இருக்கட்டும். அரிசி 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு. நம்ம சாம்பார் சாதத்தை ரெடி பண்ணிடலாம். இத நம்ம இன்னைக்கு 1 பார்ட் ரெசிபியா குக்கர்ல பண்ண போறோம். அதுக்கு இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் 1/2 டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து பொரிஞ்சதும் இதுல 10-12 சின்ன வெங்காயம், கூடவே 3 பல் பூண்டு, அடுத்து கறிவேப்பிலை. நம்ம சேர்த்திருக்கிற இந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கணும். வெங்காயம் தான் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியா கட் பண்ணி சேர்த்துட்டு லைட்டா ஒரு வதக்கு மட்டும் வதக்கி வச்சுட்டு அடுத்து காய்களை சேர்த்துடலாம். பீன்ஸ், கேரட், சௌசௌ மூணும் 2 கப் அளவுக்கு இருக்கும் கட் பண்ணது. அதை சேர்த்துட்டு இது கூட 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்க்கிறேன். சாம்பார் தூளுக்கு பதில் உங்கள்கிட்ட மிளகாத்தூள், மல்லித்தூள் தனித்தனியா இருந்தா உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சமா மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் கல்லுப்பும் சேர்க்கிறேன். அப்புறமா அரிசி போடும்போது மீதி உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பு சாம்பாருக்கு சரியா இருக்கும். அப்புறமா அரிசி போடும்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுங்க. வதக்கியாச்சு. ஊற வச்ச அரிசி பருப்பு இதுல சேர்க்கிறேன். தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கலந்து கொடுங்க. இப்ப தண்ணி சேர்க்கணும். 1 கப்புக்கு 1.5 பங்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்து 1.5 கப் எடுத்திருக்கோம். அதனால 4.5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப 4.5 கப் தண்ணி சேர்த்தாச்சு. சாம்பார் சாதம் தளர்வா இருந்தாதான் நல்லா இருக்கும். அதனால எக்ஸ்ட்ரா 1 கப் தண்ணி. நீங்க பச்சரிசி சேர்த்தீங்கன்னா அந்த 4.5 கப் தண்ணியே சரியா இருக்கும். நான் புழுங்கல் அரிசி சேர்த்திருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா 1 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இதுல ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளிய 1/4 கப் தண்ணியில கரைச்சு வடிகட்டி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர். சாம்பார் தூள்லையும் பெருங்காயம் இருக்கும். இதுல இந்த அளவு சேர்த்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும். 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கங்க, நல்லா இருக்கும். அப்போ 1 டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த அரிசிக்கு 3/4 டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்க்கணும். இந்த தண்ணிய கொஞ்சமா எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கணும். அப்பதான் இந்த சாம்பார் சாதம் வெந்து வரும்போது நமக்கு உப்பு சரியான அளவுல இருக்கும். உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. இந்த அளவு சேர்க்கிறேன். புளித்தண்ணி சேர்த்து கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா மூடி வச்சிடலாம். இப்ப ஸ்டீம் வந்துருச்சு. வெயிட்ட போட்டுட்டு ஸ்டவ்வை சிம்ல வச்சிருங்க. 10 நிமிஷம் சிம்லயே வெந்துட்டு இருக்கட்டும். இந்த மாதிரி சிம்லயே வச்சு நம்ம 10 நிமிஷம் வேக வச்சோம்னா வெளியிலையும் நமக்கு பொங்கி வராம சாம்பார் சாதம் கரெக்டா வெந்து வரும். சிம்லயே 10 நிமிஷம் வெந்துருச்சு. மேலே எல்லாம் பொங்கி வெளியில பாருங்க. ஸ்டீம் எல்லாம் போயிருச்சு. இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
கொத்தமல்லி இலையும் நெய்யும் கண்டிப்பா சேர்த்துக்கங்க. சாம்பார் சாதம் நல்லா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். நல்லா தலை தலைன்னு இருக்கு பாருங்க. சூப்பரான டேஸ்ட்ல சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாழைக்காய் கோலா உருண்டை பண்றதுக்கு 4 மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்து வச்சிருக்கேன். இந்த வாழைக்காயோட காம்பு பகுதியை கட் பண்ணிட்டு, இந்த சைடும் நுனி பகுதியை கொஞ்சமா கட் பண்ணிட்டு, குக்கர்ல சேர்த்தாச்சு. மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வரட்டும். வாழைக்காய குக்கர்ல வேக வைக்கிறேன். குக்கர்ல வேக வச்சோம்னா வேகமா வெந்துடும். நீங்க ஓபன் பாத்திரத்துல வேக வைக்கிறதுனால வேக வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வேக வைக்கணும்னா 10ல இருந்து 12 நிமிஷம் ஆகும். வாழைக்காய் வெந்துட்டு இருக்கட்டும். கோலா உருண்டைக்கு தேவையான மசாலாவை அரைச்சிடலாம். இந்த மிக்ஸி ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண இஞ்சி, அதே அளவு பொடியா கட் பண்ண பூண்டு, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 5-6 மிளகு, ஒரு சின்ன பீஸ் பட்டையும் 2 கிராமும் சேர்த்துக்கங்க. 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். நம்ம சேர்த்திருக்கிற இஞ்சி, பூண்டு, மிளகு, பச்சை மிளகாய், கிராம்பு எல்லாத்துலயே காரம் இருக்கும். அதனால இந்த அளவு மிளகாத்தூள் சரியா இருக்கும். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து உங்களுக்கு எந்த அளவு நைஸா அரைக்க முடியுமோ அந்த அளவு நைஸா அரைச்சுக்கங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். அடுத்து இதுல பொடியா கட் பண்ண புதினா இலைகள் 1 டேபிள் ஸ்பூன் போல சேர்த்துட்டு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகளும் சேர்க்கிறேன். இத மறுபடியும் 2 சுத்தி சுத்தி எடுத்துட்டு வந்துடலாம். மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வந்துருச்சு. வாழைக்காய்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இப்ப இதை வெளியில எடுத்து வச்சு ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறமா தோல் உரிச்சாச்சு. இப்ப இதை நம்ம துருவிக்கலாம். இந்த கிரேட்டர்ல வச்சு 4 வாழைக்காயையும் துருவிக்கலாம். துருவி வச்ச வாழைக்காய இந்த மிக்சிங் பவுல்ல சேர்க்கிறேன். இது கூட நம்ம அரைச்ச மசாலா. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒண்ணு சேர்ற மாதிரி நல்லா பிசைச்சுக்கங்க. மசாலா, வாழைக்காய், உப்பு எல்லாம் நல்லா ஒண்ணு சேர்ற மாதிரி தண்ணி சேர்க்காம பிசைஞ்சுக்கலாம். பிசைஞ்சாச்சு. இப்ப நம்ம இத சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிக்கலாம். கையில லைட்டா மட்டும் எண்ணெயை தொட்டுட்டு இந்த மாதிரி பால்ஸா உருட்டிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி பால்ஸா உருட்ட வராம மாவு தளர்வா இருந்ததுன்னா கொஞ்சமா 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ கடலை மாவு மட்டும் சேர்த்து பிசைஞ்சுக்கங்க. இப்ப நான் எந்த மாவும் சேர்க்கல. உருட்டுறதுக்கு கரெக்டா இருக்கு. இந்த அளவுக்கு நம்ம உருட்டினோம்னா வெளிப்பக்கமும் உள்பக்கமும் நல்லா நமக்கு கரெக்டா வெந்து வரும். இதை விட பெருசா உருட்டிட்டோம்னா உள்ள சரியா வேகாது. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி ரெடியா வச்சுக்கலாம். எல்லாத்தையும் உருட்டியாச்சு. இப்ப எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. எண்ணெய் ரொம்ப சூடாக கூடாது. மீடியம் ஹீட்ல இருக்கும்போது நம்ம உருட்டி வச்ச பால்ஸ் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் லோ ஃபிளேமுக்கும் மீடியம் ஃபிளேமுக்கும் நடுவுல வச்சுக்கோங்க. உடனே பெரட்டி விடக்கூடாது. கொஞ்ச நேரம் கழிச்சுதான் நம்ம லைட்டா பெரட்டி விடணும். இப்ப 1 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. லைட்டா பெரட்டி விடுங்க. இந்த மாதிரி பக்கத்திலேயே இருந்து அப்பப்போ பெரட்டி விட்டு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா எடுத்தோம்னா வெளியில நல்ல மொறுமொறுன்னு உள்ள சாஃப்டாவும் இருக்கும். லோ ஃபிளேம்ல வச்சு லைட்டா இந்த மாதிரி பெரட்டி விட்டோம்னா உருண்டை உடைஞ்சும் போகாது, பிரிஞ்சும் போகாது. ஹை ஃபிளேம்ல வச்சு நம்ம போட்டு எடுத்தோம்னா நமக்கு வெளியில வெந்த மாதிரி இருக்கும், உள்ள மாவா இருக்கும். அதனால லோ டு மீடியம் ஃபிளேம்ல வச்சு நீங்க மெயின்டைன் பண்ணுங்க.
இப்ப கரெக்டா வெந்துருச்சு, எடுத்துடலாம். நல்ல வாசனையா சுவையான வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சம் சாம்பார் சாதத்தோட ஒரு துண்டு கோலா உருண்டையை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு நிறைவான மீல் சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஃபீல் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.